வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போறது வந்து ஜாவா. அது எங்கேருந்து வந்துச்சு? ஒரு அடிவேர்லருந்து நம்ம பார்க்க போறோம். என் நேம் மாரிசெல்வம். அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் ஜாவா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா வந்து டிசைன்டு படி ஒரிஜினலா அது எது டிசைன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இப்போ யூஸ் பண்றதுக்காக அதை யூஸ் பண்ண கிரியேட் பண்ணது இல்ல. கிரியேட் பண்ணது வந்து பேசிக்கா எம்பெடெட் சிஸ்டம் கம்யூனிகேட் பிட்வீன் மிஷின் கூட கம்யூனிகேட் பண்ணதுக்காக தான் மெயினா யூஸ் பண்ணாங்க. அது வந்து கேபிள் அதாவது அந்த டைம் வந்து கேபிள் இண்டஸ்ட்ரி கேபிள் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி இருக்கலாம். அது ரொம்ப பீக் லெவல்ல இருந்துச்சு. அதனால அப்போ வந்து அதுக்காக டெவலப் பண்ணது தான் இது. அது பேர் வந்து கிரீன் டீம் கிரியேட் பண்ணாங்க. இந்த கிரீன் டீம் வந்து என்னன்னா கிரீன் டாக்கர் ஜாவா அடுத்து ஓப்பன் சேர்த்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இவங்களை பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் தான் இந்த 3 பேர் தான் ஜாவா டெவலப்பர்ஸ். இதை வந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்கலாம் ஜேம் காஃபி. இவர் தான் என்னன்னா இந்த ஃபாதர் ஆஃப் ஜாவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதனால இவர் பார்த்தீங்கன்னா அப்போ மெஹங்க எடுத்து ஆன்சர் கேட்டாங்கன்னா ஜேம்ஸ் காஃபி. அடுத்து வந்து இவங்க 4 பேர் 1991 ஸ்டார்ட் பண்ண சின்ன ப்ராஜெக்ட், ரொம்ப ஸ்மால் ப்ராஜெக்ட். ஓகே, ஸ்மால் டீம், கிரீன் டீம் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஓக் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓக் இந்த ஓக் மீன் ஸ்ட்ரென்த் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய நாட்டுல பிரான்ஸ், யுஎஸ் நாட்டுல ஒரு நேஷனல் ஃப்ரீயா வந்து ஃப்ரீயா பார்ப்பாங்க. ஓகே, கருவாலி மரம் சொல்லுவாங்க சிம்பிளா சொல்லணும். ஓக் வாஸ் இதுக்கு வந்து ஜாவன் மாத்தாங்க. ஏன் ஜாவன் மாத்துறாங்க அப்படின்னா, ஓக் இங்க வந்து ஆல்ரெடி ஓகேக்கு வந்து இது வச்சாங்க, ஜாவா மாற்ற முடியாது. அதுக்கு அவங்க ஓகே யூஸ் பண்ண முடியாதுல, நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதனால அவங்க வந்து வச்சு ஜாவா யூஸ் பண்றாங்க. நமக்கு புது நேம் தேவைப்படுது. இப்போ வந்து நிறைய நேம் இருக்கு, ஜோன் நேம் கிடைச்சிருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து எதுவுமே ஸ்பெசிஃபிக்கா இல்லை. ஓகே, பட் அவங்க இன்னும் அதிகமா தேவைப்படுது. ஏன்னா அவங்க அடிஷன் இருந்தாங்க. ஜாவாங்க வந்து சின்னதா முடியாது. இது வந்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நல்ல நேம் திங்க் பண்ணும்போது மோஸ்ட்லி டெவலப்பர்ஸ் பழக்கம் மென்ஷன் எடுத்தாங்க. திங்க் பண்ணுறோம் காஃபி அண்ட் சம்திங் தான் கொடுப்பாங்க. அங்க வந்து காஃபி வந்து அதிகமாக கொடுப்பாங்க. இதே என்ன காஃபி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவில் ஜாவா இருக்கா, இந்தோனேஷியாவுக்கு உள்ள ஜீவன் ஜாவா அங்க உள்ள காஃபி இருக்கும். அந்த மெயின் காஃபி நேம் வந்து ஜாவா காஃபி. அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் ஜாவா வைக்கலாம் அந்த மாதிரி திங்க் பண்ணாங்க. இப்போ வந்து எல்லாரும் டிசைட் பண்ணது ஜாவா. ஓகே, அது எப்படி கான்சிக்வன்ஸ் என்ன நீங்க பேசிட்டு ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க. கேஷுவலா வந்து என்ன ஃபாதர் ஜாதகம் பேசுவாங்க. என்ன இருக்கு என்ன இருக்கு புரியாம பேசும்போது அந்த சிம்பிள் இருக்கா, நீங்க பாத்தீங்கன்னா ஜாவோட சிம்பிள் பாத்தீங்கன்னா என்னன்னா அதுக்கு எல்லாம் காபி சிம்பிள். அது நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அப்படியே அச்சஸ்லாம் ஒரு காஃபி புரியுதா இருக்கா, அதுக்கு மாதிரியே தான் இருக்கும். மேல காஃபியோட ஆயிட்டு இருக்கும். அப்போ வந்து இது குடிக்கும்போது சும்மா கேட்கவும் சொல்லுது, அதை அப்படியே தூக்கி வச்சிருந்தா இந்த காஃபியோட சிம்பிள் இப்போ வரைக்கும் மாறவே இருக்குங்களா. இதுதான் காஃபியோட ஜாவோட ஜாவா வந்து காஃபில வந்து தான் ஜாவா. எல்லாத்துக்கும் இந்த நேம் பிடிச்சிருந்துச்சு, அதனால இது வச்சு அந்த 1994 சன் மைக்ரோசிஸ்டம் ரிலீஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் 1995 யூஸ் பண்றாங்க. ஓகே, நான் ஏன் அதை லேர்ன் பண்ணி இப்போ நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மல்டிபிள் லெவல் தான். இப்போ வந்து ஒரு சில அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியாது. ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷனாகவும் டெவலப் பண்ணணும், வெப் டெவலப்மெண்ட் பண்ணணும், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணணும், எம்பெடெட் சிஸ்டம் பண்ணணும். எல்லா இடத்துலையும் இப்போ இருக்கு ஜாவா. அடுத்து நீங்க ஓகே, இதுல வந்து எனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்க தேவைன்னா இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் உங்களோட கெரியரை எடுத்துட்டு போகிற லெவலாக இருக்கட்டும், நீங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்றது எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒய் டெவலப் இந்த மாதிரி இதை நீங்க ஆன்சர் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னன்னா இப்போ யார் டெவலப் பண்ணாலும் ஜேம்ஸ் ப்ராசஸ் அதெல்லாம் ஜாவா நிச்சயம் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக ஜாவா 1995 டெவலப்டு வித் ஜாவா. இது ஓப்பன் ஓப்பன் அர்த்தம் மாத்துறாங்க. ரொம்ப அதிகமாக கேட்குறது லினக்ஸ். வீடியோவில் கேட்க சான்ஸ் வந்து ஜாவா சப்போர்ட் ஓப்ஸ் கான்செப்ட். ஜாவா எஸ் ஜாவா ஆப்ஷனல் சொல்றேன். நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. ஜாவா வந்து ஓப் சப்போர்ட் பண்ணி சொல்லுவாங்க. வந்து ரொம்ப டிபா பண்ணும் இந்த ஃபீச்சர் அதிகமாக டிபா ஓப்ஸ்ல மெயின் மோஷன் உள்ள யூஸ் பண்ண எல்லா ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஓப்ஸ் கான்செப்ட்.
அது நெறையா ரீல்ஸ், வீடியோ அந்த மாரி நெறைய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் மோஸ்ட்லி நம்ம பாலிவுட் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே. இப்போ வந்து ஜாவா பியூர்லி ஹூக்ஸ் அப்படின்னு கேட்கிறேன். இதுக்கு வந்து ஏன்னா மோஸ்ட்லி தெரியாத போது என்ன ஜாவா ஹூக்ஸ் சப்போர்ட் பண்றதுன்னு இல்ல. ஆனா ஜாவாவோட பிரிமிட்டிவ் டேட்டாடைப்ஸ் லைக் நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். இந்த பிரிமிட்டிவ் டேட்டாடைப்ஸ் எல்லாமே ஹூக்ஸை வந்து சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா அது வந்து ஆப்ஜெக்ட் அது சிம்பிளா இருக்கும். அதனால இந்த ஜாவா இஸ் மோஸ்ட்லி பெனிஃபிட்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்க அப்படின்னு பட் நாட் ஸ்ட்ரிக்ட்லி பிகாஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட் இருக்கு பெனிஃபிட் டேட்டாடைப்ஸ் ஸோ இதெல்லாம் நாட் ஆப்ஜெக்ட் அதனால இது வந்து நாட் ஸ்ட்ரிக்ட்லி வித் எக்ஸ்ப்ளோரிங் லைன்ஸ் நாட் இது என்ன ஃப்ளோரிங் லைன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போகுது லேங்குவேஜ் என்ன ஒன் ப்ளஸ் கம்யூனிகேட் அல்லது ப்ளஸ் ஓகே அது எந்த லாங்குவேஜாக இருக்கலாம் தமிழ் இங்கிலீஷ் எதாவது இருக்கலாம் ஸோ ப்ரோக்ராமிங் எப்படி செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் லைக் தமிழுக்கு எப்படி நம்ம இலக்கியம் சொல்லணும் அது மாதிரி இலக்கணம் சாரி இலக்கணம் தமிழ் இலக்கணம் சொல்றேன் ஆங்கிலம் சொல்றேன் ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கும் ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு தொடர்ச்சியாக பேசுறது எப்படி கரெக்டாக அந்த காலத்தை பற்றி பேசுவாங்க அந்த மாதிரி தமிழ் இலக்கணம் அந்த ஆங்கிலத்துக்கு இங்கிலீஷ்க்கு கிராமர் உண்டு எல்லாமே இதெல்லாம் செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் லாங்குவேஜே எப்படி இருக்குது ஒரு ப்ரோட்டோகால்ஸ் அதே மாதிரி தான் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குதுன்னா இந்த ஜாவாங்க லாங்குவேஜ் அந்த ப்ரோட்டோகால்ஸ் லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து ஹியூமனும் கம்ப்யூட்டர் கம்யூனிகேட் பண்ணுறோம் கம்யூனிகேட் பண்ணும்போது ரெண்டு பேருக்கு இடையில கம்யூனிகேஷன் கிடைக்கும் அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பட் இன்னும் ஆதியார் லாங்குவேஜ் பட் நான் ஏன் லாங்குவேஜ் அப்போ உள்ள டாக்குமெண்ட்ஸ் இப்போ டாக்குமெண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்றாங்க ஜாவா அதெல்லாம் ஜாவா ஹைட் பண்றாங்க ரீட் அதிகமா இருக்குது அது மாதிரி நீங்க ஒரு லாங்குவேஜ் ஈஸியாக லாங்குவேஜ் மாறிக்கலாம் சேலரியும் உங்களுக்கு நல்ல ஆவரேஜாக 3 LP ஆகும் கிடைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் அவன் கம்பேர் டு அதில் ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஹை லெவல் இது ரொம்ப கஷ்டமா அப்படி கேட்குறீங்கன்னா இட்ஸ் நாட் ஹார்ட் ரொம்ப கஷ்டமா கிடையாது அதனால நீங்க ஈஸியாக ஆரம்பிக்கலாம் நீங்க ஈஸியாக ட்ரை பண்ணுங்க நீங்க ஆட்டோமேட்டிக்காக ஜாவாவில் உங்களோட ரொம்ப பேசுறீங்க நீங்க விரும்பி நம்புறேன் தேங்க்யூ